ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி அணில் சேமியா வச்சுட்டு இட்லி செய்யலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, தயிர், கோஸ், வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, தேவைக்கு உப்பு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேமியாவை பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். அது கூட நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கோஸ், கேரட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, பீன்ஸ், வெங்காயம், குட்டியாக ஒரு தக்காளி, தயிர், கெட்டி தயிர் எடுத்துருக்கேன். அதையும் இதிலேயே சேர்த்திடலாம். தேவைக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா நம்ம சேர்த்துன உப்பு ஒரே இடத்துல நின்றுடும். அதனால் நல்லா க்ளீனாக கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இந்த அளவு கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாம். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இட்லி தட்டில் எண்ணெய், நெய் எதனாலையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் ஃபுல் பண்ணிடலாம். நல்லா தண்ணி எப்போ இட்லி வேக வைக்கிற மாதிரி தட்டை வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சா இட்லி ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. பண்ணிட்டு எடுத்துடலாம். நம்மளோட இட்லி ரெடி. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு முறை சமைச்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காகட்டும், ஃபேமிலி மெம்பருக்காகட்டும். ஆரோக்கியமான உணவு. பசங்க காய்கறி சாப்பிட மாட்டேன்றாங்களா, அவங்களுக்கு பாருங்கள் நல்லா அழகான சேமியா உப்புமா. வெஜிடபிள்ஸ் மிக்ஸிங்கு, ஹெல்த்தியும் கூட. ஒரு முறை நீங்களும் சமைச்சு கொடுங்க. சமைச்சியும் பாருங்கள், ருசிச்சும் பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.